TBC Tamil News. TBCயின் தலைப்பு செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 22 உறுப்பினர்களை கொண்ட புதிய அமைச்சரவை இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் பதவியேற்றது. அமைச்சர்கள் மத்தியில் உரையாற்றிய ஜனாதிபதி திசாநாயக்க நேர்மையுடனும் பொறுப்பு கூறும் கடப்பாடுடனும் அதிகாரத்தை கையாள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். உள்ளூராட்சி தேர்தல்கள், மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக எதிர்வரும் 27ஆம் திகதி தேர்தல்கள் ஆணைக்குழு கூடுகிறது. இலங்கை வந்திருக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு இன்று மத்திய வங்கியின் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தோல்விக்கான காரணங்களில் சிலவற்றை வெளியிடுவது சாத்தியமில்லை என்கிறார் SM மரிக்கார். வணக்கம். TBCயின் மாலை தமிழ் செய்திகள். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 22 உறுப்பினர்களை கொண்ட புதிய அமைச்சரவை இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் பதவியேற்றுக் கொண்டது. பாதுகாப்பு, நிதி, பொருளாதார அபிவிருத்தி மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சுகளை ஜனாதிபதி தனது பொறுப்பில் வைத்திருக்கின்றார். பிரதமராக மீண்டும் ஹரிணி அமரசூரியவே பதவியேற்றிருக்கிறார். அவரிடம் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்பயிற்சி அமைச்சுகள் இருக்கும். வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராக விஜித ஹேரத் பதவியேற்றுள்ளார். JVPயின் முக்கிய தலைவர்களான KT லால்காந்த், சுனில் ஹந்துன்னெத்தி, பிமல் ரத்நாயக்க, வசந்த சமரசிங்க மற்றும் ராமலிங்கம் சந்திரசேகரன் போன்றவர்களுக்கு முக்கிய அமைச்சு பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. சந்திரசேகரன் கடற்றொழில் நீரியல் வள அமைச்சராக பதவியேற்றுள்ளார். மாத்தறை மாவட்டத்திலிருந்து தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் பாராளுமன்றத்திற்கு தெரிவான சரோஜா சாவித்ரி பால்ராஜுக்கு மகளிர் சிறுவர்கள் விவகார அமைச்சு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் இருவருமே அமைச்சரவையில் தமிழ் உறுப்பினர்கள். வடக்கு கிழக்கிலிருந்து தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் பாராளுமன்றத்திற்கு தெரிவானவர்களில் எவரும் அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை. பிரதி அமைச்சர்கள் நியமனம் வழங்கப்படும் போது அவர்களில் சிலருக்கு பதவிகள் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற அமைச்சரவை பதவியேற்புக்கு பிறகு அமைச்சர்கள் மத்தியில் உரையாற்றிய ஜனாதிபதி திசாநாயக்க நேர்மையுடனும் பொறுப்பு கூறும் கடப்பாடுடனும் அதிகாரத்தை கையாள வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினார். தனது நிர்வாகத்தின் வெற்றி பயணத்தின் கடந்த காலத்தை நினைவு மீட்டிய ஜனாதிபதி எண்ணற்றவர்களின் தியாகங்களையும் பங்களிப்பையும் நன்றி உணர்வுடன் குறிப்பிட்டார். ஊழலுக்கு எதிராக எப்போதும் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு அமைச்சர்களை கேட்டுக்கொண்ட ஜனாதிபதி முற்றுமுழுதாக அதிகாரம் பற்றிய மக்களின் அக்கறைகளை மனதில் கொண்டு அதிகாரத்தை பொறுப்புணர்வுடன் பயன்படுத்த வேண்டியதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். அமைச்சர்கள் மத்தியில் அனுபவமின்மை குறித்து தெரிவிக்கப்படும் விமர்சனங்களுக்கு பதிலளித்த அவர், அரசியல் செயற்பாடுகளிலும் துறைசார் நிபுணத்துவத்திலும் அவர்களின் அனுபவங்களை சுட்டிக்காட்டி மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாராளுமன்ற தேர்தல் பிரிவினைவாத அரசியலுக்கு முடிவு கண்டுள்ளது. இலங்கையில் அரசியல் கலாச்சாரம் வடக்கை தெற்கிற்கு எதிராகவும் தெற்கை வடக்கிற்கு எதிராகவும் நிலைநிறுத்தும் அரசியலால் வரையறுக்கப்பட்டிருந்தது. எனினும் தேர்தல் பிரிவினைவாத அரசியல் இனிமேலும் எடுபடாது என்பதை நிரூபித்திருக்கின்றது என்றும் ஜனாதிபதி தனது உரையில் குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்ததை அடுத்து உள்ளூராட்சி தேர்தல்கள், மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக எதிர்வரும் 27ஆம் திகதி தேர்தல்கள் ஆணைக்குழு கூடுகிறது. உள்ளூராட்சி தேர்தல்களை சாத்தியமான அளவு விரைவாக நடத்த முடிந்திருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக ஆகஸ்டில் உத்தரவிட்டிருந்த நிலையில் உள்ளூராட்சி தேர்தல்களை பற்றி ஆராய்வதே அந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கமாக இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது. இலங்கைக்கு வந்திருக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு இன்று மத்திய வங்கியின் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. நாட்டின் பொருளாதார மீட்சிக்கான முயற்சிகள் குறித்து ஜனாதிபதி திசாநாயக்கவுடனும் முக்கிய அமைச்சர்களுடனும் தூதுக்குழு பேச்சுவார்த்தைகளை நடத்தும். இந்த பேச்சுவார்த்தைகள் இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவுபடுத்தப்பட்ட 290 கோடி அமெரிக்க டாலர்கள் கடனுதவி திட்டத்தின் 3வது மீளாய்வின் அங்கமாகும்.
கடந்த 2 வருடங்களாக தனது அரசாங்கத்தில் அமைச்சர்களாக இருந்த பலரை ஐக்கிய தேசிய கட்சியில் இணையுமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கேட்டுள்ளார். விக்ரமசிங்கவின் நிர்வாகத்தில் முக்கியமான பொறுப்புகளில் இருந்த இளம் அமைச்சர்கள் நேற்று முன்தினம் அவரை சந்தித்து தங்களது எதிர்கால அரசியல் குறித்து கலந்துரையாடினர். காஞ்சன விஜயசேகர, பிரமித்த தென்னகோன், அனுராத ஜெயரத்ன உட்பட பலர் கலந்து கொண்ட இந்த சந்திப்பில் முன்னாள் ஜனாதிபதியின் ஆலோசகர் சாகல ரத்நாயக்கவும் பங்கேற்றார். பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தோல்விக்கான காரணங்களில் சிலவற்றை வெளியிடுவது சாத்தியமில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் SM மரிக்கார் என்று தெரிவித்தார். எமது தோல்விக்கான காரணங்களில் சிலவற்றை மாத்திரம் எமது கட்சியின் மற்றைய உறுப்பினர்களுடன் ரகசியமாக ஆராய்வோம் என்று கூறிய SM மரிக்கார், பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச ஏன் வெளியில் தலை காட்டாமல் இருக்கிறார் என்று செய்தியாளர்கள் கேட்டபோது அவர் சரியான நேரத்தில் வெளியில் வருவார் என்று பதிலளித்தார். புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு ரவி கருணாநாயக்கவின் பெயர் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதிய ஜனநாயக முன்னணியின் கட்சிகளின் எந்த ஒப்புதலும் இல்லாமல் தன்னிச்சையான முறையில் இந்த நியமனம் இடம்பெற்றுள்ளதாக புதிய ஜனநாயக முன்னணியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க கட்சியின் பிரதிநிதிகளுக்கு தெரிவித்துள்ளார். புதிய ஜனநாயக முன்னணிக்கு சொந்தமான 2 தேசிய பட்டியல் MP பதவிகள் தொடர்பில் அந்த முன்னணியின் அனைத்து கட்சிகளும் நாளை காலை கொழும்பில் கூடி முடிவெடுக்க உள்ளதாக ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார். ரவி கருணாநாயக்க ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் என்பதுடன் கூட்டு தீர்மானமின்றி செயற்படும் திறன் அவருக்கு இல்லை எனவும் ரணில் விக்ரமசிங்க மேலும் குறிப்பிட்டார். புதிய ஜனநாயக முன்னணியின் அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகளும் சந்தித்து 2 தேசிய பட்டியல் MP பதவிகள் தொடர்பில் உத்தியோகபூர்வ தீர்மானம் எடுக்க உள்ள நிலையில் இவ்வாறான தன்னிச்சையான செயற்பாட்டை அங்கீகரிக்க முடியாது எனவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்தார். அந்த செய்திகளோடு TBCயின் இன்றைய மாலை தமிழ் செய்திகள் நிறைவடைகின்றன. எமது காலை தமிழ் செய்திகளில் நாளை சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.